ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு கேஷுவலான vlog பார்க்கலாம். மார்னிங்கே பார்த்திங்கன்னா நல்ல மழை. இங்கே ஒரு 1 வீக்காகவே மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. வெதர் ரொம்ப சில்லுன்னு அப்படியே சூப்பராக இருக்குது. இப்போ பசங்களுக்கு லஞ்சு கொடுத்து விடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மெனு வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு மெனு தான், பட் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மஷ்ரூம் பிரியாணி, அது கூட ஆனியன் ரைத்தா தான். அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். கம்பு தோசை தான் சைட் பை சைடு அப்படியே ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்கு தொட்டுக்கறக்கு சட்னி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த காலையில் மட்டும் டைம் போகிறதே தெரியாது. வேக வேகமாக டைம் போன மாதிரி இருக்கும். ஸோ கடகடன்னு லஞ்சும் பேக் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பனானா தான் வச்சு விட்டேன். நான் மார்னிங் பசங்களுக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்து அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து அப்பாடான்னு ரெஸ்ட் எடுப்பேன். அப்புறமா தான் மறுபடியும் கிச்சனுக்குள்ளே போய் வேலை கண்டினியூ பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் வெதர் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. கரெக்டாக கொஞ்ச நேரம் வெயில் அடிச்சுது. அந்த இளம் வெயிலில் வந்து அந்த குளிருக்கு அதுக்கு உட்காந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே வெளியில் போயிட்டு வரலாம், ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்புனோம். வெளியில் கிளம்புனதுமே மறுபடியும் மழை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ இங்கே. பெருசாக ரொம்ப தூரம் போனோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பொள்ளாச்சி தாண்டி கொஞ்சம் தூரம், அவ்வளோதான். அங்கே போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதனால் மறுபடியும் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு சூப்பர் மார்க்கெட் போனோம். கிராசரி ஐட்டம்ஸ் அப்படின்னா ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வாங்கியாச்சு. கொஞ்சம் அன்னத்துக்கு லஞ்சுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையானதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் வெஜ்ஜீஸும் அப்படியே வாங்கிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அன்றைக்கி கருவேப்பிலை மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தளத்தலான்னு இருந்துச்சு. அது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கிட்டேன். அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. லஞ்சு வீட்டில் போய் தான் ரெடி பண்ணணும். வெளியிலே சாப்பிட்லான்னு யோசித்தோம், பட் வேண்டாம், வீட்டுக்கு போய் ரெடி பண்ணிக்கலாம், சிம்பிளாக ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அது தேவையானது மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக காலையில் பண்ண அந்த ரெசிபி பார்த்திங்கன்னா காலையில் நாங்கள் சாப்பிட்டோம். அதனால் வந்து மத்தியானம் ஏதாவது சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். வெளியில் சாப்பிட்லாம் அப்படின்னு போனது தான், பட் வேண்டாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம எப்போவுமே வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸை அப்போவே பிரித்து அந்தந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் குயிக்காக இந்த பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருவோம். அதுவும் இல்லாமல் இது கடையில் வாங்கின கருவேப்பிலை, கண்டிப்பாக இதில் வந்து மருந்து அந்த மாதிரி அடிச்சிருப்பாங்க. அதனால் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா தண்ணியில் உப்பு போட்டு இந்த கருவேப்பிலையை அப்படியே நான் டிப் பண்ணி வச்சிட்றேன். ஒரு 15 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா எடுத்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஈரமெல்லாம் போகிற மாதிரி ஒரு துணியில் போட்டு இந்த மாதிரி காய வச்சுருவோம். கருவேப்பிலை நிறைய வாங்கினதுக்கு காரணமே வந்து இன்றைக்கி வந்து கருவேப்பிலை சாதம் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஏன்னா இப்போ ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டா தான் உண்டு அப்படின்ட்டு கருவேப்பிலை சாதம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடலாம்.
நான் இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இது யூஸ்வலாக பண்ணுற கருவேப்பிலை சாதம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு இந்த இண்டியா கேட் ரொசானா பாஸ்மதி ரைஸ் அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் வாங்கும்போது நல்லா பழைய அரிசியாக பார்த்து வாங்கினோம் அப்படின்னா அந்த அரிசி உடையாமல் இருக்கும். இந்த பாஸ்மதி ரைஸோட லென்த்து அப்புறம் வந்து டெக்ஸ்டர் பாருங்கள், நல்ல நீளமாக இருக்குது இல்லையா? ஸோ இது பாயில் பண்ணதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இதை நான் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு 1.25 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டு பாயில் பண்ணோம் அப்படின்னா குயிக்காக பாயில் ஆயிரும். இந்த டைமுக்குள்ளேயே அரிசி வடிக்கிறதுக்கான தண்ணியும் வச்சுட்டேன் அடுப்பில். தண்ணி கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கலாம். எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் பாயில் பண்ணும்போது நம்ம இது வந்து வடித்து தான் செய்ய போகிறோம். ஏன்னா வடித்து பண்ணோம் அப்படின்னா தான் அரிசி நல்லா உதிரி உதிரியாக வரும். அந்த தண்ணி கொதிக்கும் போதே கொஞ்சம் உப்பு, எண்ணெய் எல்லாமே ஊற்றிருக்கேன். ஆயில் ஊற்றிட்டு அது ஒன்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசி போட்டு பாயில் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பாஸ்மதி ரைஸ் மட்டும் பாயில் ஆகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அரோமா வரும். அந்த கிரெயின்ஸும் பாருங்கள், நான் குக் ஆகிட்டு காமிக்கிறேன், நல்லா லாங்காகவே இருக்கும். பாருங்கள், அரிசி ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. உடையாமல் இந்த மாதிரி நீளமாக இருக்கணும். குக் ஆயிடுச்சு. இதை நம்ம இனி வடித்து எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் வடித்து எடுத்தாச்சு. இதை வந்து இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறட்டும். சூட்டோடவே போட்டு கிளறணும் அப்படின்னா உடஞ்சிரும். அதனால இது கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்ட்டு பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். இந்த டைமில் நம்ம கருவேப்பிலை சாதத்துக்கு தேவையான பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பொடி மாதிரி ரெடி பண்ணி அப்புறமா நம்ம சாதத்தில் போட்டு கிளறது தான். ஸோ கொஞ்சம் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா ஒரு 5-6 காஞ்ச மிளகா, மல்லி 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். ஒரு லைட்டாக ஒரு அரோமா வந்ததுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கருவேப்பிலை, நல்ல நிறைய கருவேப்பிலை நம்ம வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, கருவேப்பிலை நிறைய போட்டு அப்படியே அது கூடவே ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது மல்லி இதெல்லாமே வந்து ரொம்ப வறுபட்டுறக்கூடாது. ஓரளவு கொஞ்சம் வறுபட்டதுமே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் வறுத்துக்கலாம். பாதி வறுபட்டதும் கருவேப்பிலை ஆட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நல்லா முறுமுறுன்னு ஆயிரும். ஆனால் அந்த பச்சை போகாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் முருகலாக இருக்கும். அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, கொஞ்சம் குறகுறப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு இட்லி பொடி மாதிரி கூட நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ சாதத்தில் தேவையான அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சு அந்த கருவேப்பிலை பொடி இருக்குல்ல அதெல்லாமே போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிட்டு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்காக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், இது 2ல் ஏதோ ஒன்று விட்டுட்டு கடுகு, அப்புறம் வந்து கடலைப்பருப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நான் போடல. அப்புறம் முந்திரி பருப்பு, இந்த மாதிரி நிலக்கடலை பருப்பு, வறுத்த நிலக்கடலை பருப்பு அது கொஞ்சம் போட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வேணும்னா நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா. ஸோ தாளித்ததை இதில் கொட்டி எல்லாம் சேர்ந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுமே நான் இந்த ஸ்டேஜில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் விட்டுக்கிறேன். அதாவது புளிப்பு சுவை வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான், வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான், சூப்பராக கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து சடனாக ஒரு ஸ்வீட் கிரேவிங் இருந்தது. சரி ஏதாவது பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நம்ம பாயில் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸ் இருக்கே, அதிலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தேன். அதுலேயே நம்ம வந்து பொங்கல் செஞ்சு பார்ப்போமே அப்படின்ட்டு அதை என்ன பண்ணணும், கொஞ்சம் மசிச்சுட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகு, அதாவது சக்கரை பாகு இருக்கு இல்லையா, அதை வந்து காய்ச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அது காய்ச்சும் போதே 2-3 ஏலக்காயும் போட்டிருந்தேன் அதில். ஸோ அதை தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நெய்யில் முந்திரி பருப்பு, கிஸ்மஸ் பழம்லாம் போட்டு வறுத்துட்டு அப்படியே அதில் நம்ம ஊற்றி கிளறிக்கலாம். யம்மியாக இருந்துச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குமோன்னு கூட யோசித்தேன். பாஸ்மதி ரைஸில் பண்ணது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, நல்லா வருமா அப்படின்ட்டு. பட் டேஸ்ட் அமேசிங்காக இருந்தது. ஃபைனலாக நம்ம பண்ண ரெசிபியெல்லாம் பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
நிஜமாவே எனக்கு வந்து அந்த கருவேப்பிலை சாதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட அரோமா சாப்பிட்றதுக்கே வந்து டேஸ்டியாக இருந்தது. அதே மாதிரி அந்த பொங்கலும் அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ காம்போ சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி ரெஸ்ட்டு. இதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே தான் விளாக் கண்டினியூ ஆகுது. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. ரைஸே நிறைய பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறனால அந்த கருவேப்பிலை சாதம் தான் 2 பேருக்கும் போட்டு கொடுத்தேன் பசங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் வந்து பிரத்திக் வந்து என்னவா இருந்தாலும் சாப்பிட்டுக்குவான். ஆனால் மித்து கொஞ்சம் ஒரு சூசி டைப்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒன்று புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா அவனை வந்து அதை கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி ஓகே கொடுத்து பார்ப்போம் சாப்பிட்றானா இல்லையா அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அவன் விரும்பி தான் சாப்பிட்டான். ஓரளவுக்கு கொஞ்சம் சாப்பிட்டான். ரெண்டு பேருமே அமைதியாக ஒன்று சேர்ந்து அப்படி உட்காந்து சாப்பிட்றது பெரிய அதிசயம்தான். அதுலேயும் வந்து குறை சொல்லாமல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்களுக்கும். நீங்களும் வந்து இந்த பாஸ்மதி ரைஸில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி ஓகே. நீ வந்து அப்படியே கையோட கிச்சனும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஈவினிங் டீ பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்து குடிக்கணும். அதுக்கு முன்னாடி சரி ஓகே க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. ரொம்ப பெரிய அழுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ரெகுலராக அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா திருப்பி நம்ம கிச்சனுக்குள்ளே வரும்போது ஒரு நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லா நேரமும் அதை கண்டினியூ பண்ண முடியாது. ஒவ்வொரு நேரம் பார்த்தீங்கன்னா சலிப்பு தட்டும். சரி ஓகே அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட் ஒரு சில நேரங்களில் நமக்கே ஓகே இது முடிச்சுட்டு அப்புறமா வேறு வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து இந்த கிச்சன் வந்து எப்படி க்ளீனாக இருக்குது அப்படின்னு கூட கேட்டிங்க. ஆனால் வந்து என்னென்னா இந்த கல்லில் லைட்டாக அழுக்குப்பட்டாலும் தெரியும். அது வந்து நம்ம கேமராவுக்கு பெருசாக தெரியாது. ரொம்ப க்ளோஸ்அப்பில் உத்து பார்த்தா தான் 1-2 இடங்கள்ல வந்து அப்படியே கரை இருக்கிறது தெரியும். அதுவும் வந்து அது ஒரு டிசைன் மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, இந்த கல் போடும்போதே முதல்லையே தெரிஞ்சிருக்கணும் இதை பற்றி. பட் அப்போல்லாம் தெரியாது அப்படிங்கிறனால பண்ணியாச்சு. அதனால் இப்போ ரெகுலராகவே க்ளீன் பண்ணிடுறது. கொஞ்சம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கவுண்டர் டாப்பை விட இது மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படியே சரி பிறகு செஞ்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு போய் நம்ம இருக்கவும் முடியாது. ஸ்டெயின் அப்படியே அப்சார்ப் ஆகும். நான் இதை கிச்சன் டூரில் கூட சொல்லியிருந்தேன் இதோட ட்ராபேக் என்ன அப்படின்ட்டு. இந்த கவுண்டர் டாப்போட ட்ராபேக் என்ன அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இன்னொரு விளாகில் கூட ஷேர் பண்ணுறேன். என்னோட க்ளீனிங் ரொட்டீன் நான் என்ன லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து இன்னொரு விளாகில் ஷேர் பண்ணுறேன். எப்பவுமே க்ளீன் பண்ணும்போது 2 டவல் வச்சுக்குவேன். ஒன்று வந்து வெட் டவல், இன்னொன்று வந்து ட்ரை டவல். ஃபஸ்ட்டு வெட் டவலில் அந்த லிக்விட் சொல்யூஷன் ஊற்றி நல்லா தொடச்சி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக ட்ரை டவல் அதை வச்சு கம்ப்ளீட் ஈரம் இல்லாமல் தொடச்சிடுவேன். ஸோ நல்லா பளிச்சுன்னு அப்படியே சூப்பராக இருக்கும் கிச்சன் பார்க்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக லிக்விட் இருக்கும்ல அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வைப்பர் வச்சு வைப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை டவல் வச்சு நல்லா அழுத்தி தொடச்சிருவேன். ஒரு ஸ்பாஞ்சி டவல் மாதிரி அது யூஸ் பண்ணி தொடச்சோம் அப்படின்னா சூப்பராக பளபளன்னு க்ளீன் ஆகிடும். அதுவும் வந்து ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு கிளாஸ் டோர் தான் அப்படிங்கிறனால ஈஸியாக இருக்குது, க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. அவ்வளோதான், இந்த வேலையும் முடிஞ்சுது. சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் போய் ரிலாக்ஸாக உட்காந்து என்னோடய டீயை என்ஜாய் பண்ண போகிறேன். ஈவினிங் டைமும் கரெக்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த விளாக் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயும் மழை பெய்யும், முடியும் போதும் மழை பெய்யும். ஏன்னா காலையிலையும் மழை பெஞ்சுது, அதே மாதிரி ஈவினிங்கும் மழை பெஞ்சிட்டு இருந்தது. இது எப்போ மழை வரும் போகும்னே சொல்ல முடிய மாட்டேங்குது. திடீர்னு இருட்டாகி திடீர்னு மழை பெய்யுது, அந்த மாதிரி தான் இருக்குது. உங்கள் ஊர்லேயும் வெதர் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். சரி ஓகே, இந்த விளாக் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.